அன்பின் பிதாவே மெத்துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த காலை வேரத்திலும் கூட கர்த்தாவே உடைய சமூகத்தில் கர்த்தாவே உடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த வார்த்தையானது அப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் கடந்து செல்ல கிருபை கொடுங்க ஏசப்பா. அப்பா, தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அப்பா வெறுமையாய் இந்த வார்த்தைகள் திரும்பி வராதபடி அப்பா அந்த வார்த்தை தேவையுள்ள மக்களுக்கு சென்றடைய கிருபை கொடுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 34 நாட்களும் பலியை குறித்து தேவ ஊழியர்கள் தேவ பிள்ளைகள் மூலமாய் நமக்கு தேவன் அநேக காரியங்களை ஆவியானவர் கொண்டு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 5 பலிகள் அப்படின்னாலே தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகள் அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறதான பலிகள். இந்த பலிகள் எல்லாமே நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நம்ம செய்யப்படவே இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமாக தேவன் அந்தந்த நாட்களில் தேவன் ஒவ்வொரு மக்களை கொண்டு அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார். முதல் காரியமாக பார்ப்போம் என்றால் ஆதாம் காலத்தில் ஆதாம் உருவாக்கப்பட்டது அவருடைய சாயல் படி. நல்லா பார்த்தோம்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். நமது ரூபத்தின் படியையும் அப்படின்னா நமது ரூபம் அப்படின்னா ஒருவரை குறிப்பதல்ல, மூவர், பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஆதாமை உருவாக்கினார்கள். உருவாக்கின பொழுது அவரோடு அந்த தோட்டத்தை நல்ல அழகாக தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் அந்த ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த தோட்டத்திலேருந்து 4 நதி பிரிந்து ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கி எல்லாவற்றையும் படைத்த பின்பு தான் மனிதனை 6ஆம் நாள் உண்டாக்கினார். அதை பார்க்குவோம் என்றால் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு செய்து வைத்து ஆண்டவர் அதை ஆதாமை உருவாக்கினார். உருவாக்கி அவரோடு பேசுவதற்கு பகலில் குளிர்ச்சியான வேலை, ஆதியாம் 3ஆம் அதிகாரம் போனோம்னா பகலின் குளிர்ச்சியான வேலையில் அவரோட பேசினார். அந்த குளிர்ச்சியான வேலையில் அந்த சத்தத்தை கேட்டோடனே ஆதாம் ஒளிந்து கொண்டார். ஒளிந்து கொண்டது உடனே என்ன வார்த்தை சொன்னால், உனக்கு நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அப்போது நிர்வாணி அப்படின்னா நீதியின் வஸ்திரத்தினால் அவர்கள் மூடப்பட்டார்கள். மூடப்பட்டு இருந்ததை அந்த அவமானத்தை அந்த சிலுவை அந்த இடத்துல ஆண்டவர் பலியை குறித்து பேசுகிறார். அதுக்கடுத்து அதே இடத்துல எல்லா பலிகளையும் ஆண்டவர் கொடுத்துறார். அதுக்கடுத்து நோவாவுக்கு அடுத்து ஆபிரகாம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நன்மைகள் கிடைக்கிறப்போவும் ஒவ்வொரு பலியிட்டுக்கிட்டே வருகிறார். நோவாக்கு அடுத்து முற்பிதாக்கள் ஈசாக்கு, யாக்கூபு, மூன்று முற்பிதாக்கள் முடிந்து அந்த ஆதியாகமம் சாப்டர் க்ளோஸ் ஆகி ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், எகிப்தில் இந்த கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நீ எவ்வளோ தூரம் நடந்து திரியணுமோ அம்மட்டும் நடந்து திரி அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை ஆபிரகாம் மூலமாய் நடந்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். அதே காரியம் அவங்க அடிமையாக போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னா அந்த தேசத்துக்குள்ளாக 70 பேர் போய் யாத்ரா முதல் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்த 70 பேர் பனிரெண்டாம் வசனம். யாத்ராம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். 70 பேரா அந்த தேசத்துக்குள்ளே போனவர்கள் எவ்வளோ பெருக்க முடியுமோ ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுடைய தேவ பிள்ளைகளை ஒரு நேரம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பெருக்கத்துக்குள்ளாக தான் நடத்துகிறார். நம்ம தான் சோர்ந்து போய் அமர்ந்து நம்ம அந்த பெருக்கத்தை நோக்கி கடந்து போகாமல் இருக்கிறோம். ஆண்டவர் அந்த 70 உள்ள
ஜனங்களை வந்து ஒரு பெரிய கூட்டமாய் மாற்றுகிறார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யோசேப்பு இருந்த காலத்துக்கு அடுத்து அறியாத ராஜா, புதிய ஒரு ராஜா தோன்றின பிறகு இந்த ஜனங்களெல்லாம் பார்த்து நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒடுக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு ஆண்டவர் வந்து எல்லாமே இது பைபிளில் உள்ள எல்லா காரியங்களையும் நம்ம நல்லா கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பைபிள் நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் ஆண்டவர் வந்து உலகத்தில் ஒவ்வொன்றையாக சிருஷ்டிக்கிட்டே வந்து எல்லா காரியத்திலையும் பண்ணியிருக்கிறார். அப்போது இது எல்லாமே மோசேயை வந்து ஆண்டவர் வந்து எழுப்பி அந்த ஜனங்களை வழி நடத்துகிறார். அந்த ஜனங்களை வழி நடத்துகிறப்போ மோசேயை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 40 நாட்கள் 3 பிரிவாக பிரிக்கலாம். மோசே வந்து 40 ஆண்டுகள் பார்வோன் அரண்மனை, 40 ஆண்டுகள் வனாந்தரத்தின் பாதை, 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வருகிறார். அந்த 40 நாட்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடுகளோடு பேசின அந்த வார்த்தை வந்து அந்த வாய் அவர் வந்து கரெக்டாக அந்த இடத்துல சொல்வார், நான் வந்து திக்குவாயாக இருக்கேன், நான் வந்து போய் ராஜா சமூகத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட போராடுகிறார். ஆண்டவரோட போராடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வந்து உன் தம்பியை கூப்பிட்டுக்கோ, ஆரோன் வந்து உன் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து அவங்கள அழைச்சி அந்த ஜனங்களை வந்து வழி நடத்தி அந்த எகிப்து தேசம் அதுலேருந்து விடுதலையாகி கூட்டிகிட்டு வந்து ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல அந்த வனாந்தரத்தில், சீனாய் வனாந்தரத்தில் அடிவாரத்தில் நிற்கிறாங்க. ஆண்டவர் வந்து அந்த 40 நாட்கள் ஆண்டவர் மேலே ஆண்டவர் சமூகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு மோசே வந்து 40 நாட்கள் மேலே போய் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு பிரகாரம் யாத்ராமத்தில் பார்த்திங்கன்னா பலியை குறித்து நீ இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக அங்கே வந்து கற்றுக் கொடுக்கிறார். அது போக ஆசரிப்பு கூடாரம் இப்படி செய்யணும், அந்த பாளையத்தின் நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வந்து மோசே மூலமாக சொல்லி கொடுத்து கீழே இறங்குறப்போ அவங்க வந்து அவங்க கீழே இறங்குறப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரே அந்த கண்ணுக்குட்டியை செஞ்சு ஆண்டவருக்கு விரோதமாக நடந்துட்டு வராங்க. அப்போ அவ்வளோ கோவப்படுறார் மோசே கோவப்பட்டு கையில் இருந்த அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த பலகையை வந்து தூக்கி எறிஞ்சு உடச்சிடுறாரு. திருப்பி ஆண்டவர் வந்து மேலே கூப்பிட்டு வந்து அதை எல்லாத்தையும் எழுதி கையில் கொடுக்குறப்போ அப்படின்னா அந்த பாளையம் எதை குறிக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ கூடியிருக்கிறதான சபையை குறிக்கிறது. நடுவில் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த யாத்ரா முழுவதும் பார்த்தோம்னா ஆசரிப்பு கூடாரம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அவங்க மோசே அந்த நாட்களில் வந்து பிரயாணம் பண்ண மாட்டாங்க. அதே போல் தான் இப்பொழுது நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு இடத்துல ஒரு மக்களுக்காக ஆண்டவர் வந்து ஒரு மாடலாக நமக்கு வைத்தாங்க. ஆனால் இப்போ வந்து உலகம் முழுவதும் அவரை வந்து எங்கேனாலும் எப்படி வேண்டாலும் தொழுது கொள்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது அந்த மோசே வந்து அந்த பாளையத்தை விட்டு ஒவ்வொரு பலி, இதில் எல்லாமே சொல்லப்போனால் இந்த 5 விதமான பலிகள் எதை குறிக்கிறது அப்படின்னா அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஒவ்வொரு பலி, தகன பலி அப்படின்னாலே எல்லாருமே இதற்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. சந்தாக அது வந்து பிற்கப்பட வேண்டும் அப்படின்னா அவங்க அந்த சந்தாக பிற்கன்னா அந்த ஒரு ஆடுனா அதோட உருவமே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நமக்காக சிலுவையில் வந்து இந்த எல்லா பலிகளையும் ஏற்றார். இந்த எல்லா பலிகளையும் ஏற்றது நிமித்தம் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து அவர் பாவமே செய்யலை, ஆனால் அவர் வந்து பலியானார். அந்த பலியானது நிமித்தம் யாத்ராமம் லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். மோசேயை நோக்கி 14 1 முதல் 7 வரை. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால் அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகின் குஷ்ட வியாதி சுத்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன்.
இப்போ 1 முதல் 7 அதிகாரத்தை பார்த்தோம்னா, ஒரு தனி மனிதன் அவன் வந்து அந்த பாளையத்தை விட்டு புறம்பாக்கப்பட்டதை ஆண்டவர் வந்து ஒரு தனி மனிதனுக்காக ஒரு பலியை ஆயத்தம் பண்ணிடுறத இந்த 14 அதிகாரம் பார்த்தோம். இந்த லேவியராமம் 1 முதல் 13 அதிகாரம் பார்த்தோம்னா இந்த எல்லா பலிகளும் வந்துடும். இந்த எல்லா பலிகளும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா குடும்பமாக செய்வாங்க. ஆனால் இந்த 14 அதிகாரத்தில் வந்து ஒரே ஒருவனுக்காக அப்படின்னா இந்த ஒருவன் அப்படி அந்த குஷ்டம் அந்த நீங்கின அந்த குஷ்டம் உள்ள மனுஷன் வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா அவங்கள பார்க்கத்தக்க ஒரு ரூபமே இருக்காது. முகம், கை, கால், அந்த அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து யாருமே விரும்பத்தக்காத ஒரு குஷ்ட உள்ள ஒரு மனுஷனை எப்படி அவனுக்கும் அந்த பாளையத்துக்குள்ளே வர வேண்டும். பாளையம் அப்படின்னா சபை. நடுவில் ஆண்டவர் வந்து அந்த கைட் பண்ணுறார். 12 கோத்திரத்தை நடத்துகிறப்போ அந்த பாளையத்தை தள்ளி தான் இவங்க இருக்கணும் குஷ்டரோகிகள். இப்போ நம்ம கொரோனா காலங்கள்லாம் பார்த்தோம்னா யாரையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி உள்ள சூழ்நிலையில் தான் இந்த குஷ்டரோகி வந்து பாளையத்தை விட்டு இருந்தான். இந்த தோல் அது குஷ்டரோகி சொல்லலாம், தோல் வியாதியும் சொல்லலாம். இந்த தோல் வியாதி உள்ள மனுஷன் எதுக்குள்ளே வர முடியாது அப்படின்னா இந்த பாளையத்துக்குள்ளே வர முடியாது. இதை வந்து அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லாராலும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ளே வரவே முடியாது. அவங்க தனிமைப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆசரிப்பு கூடார காரியங்களில் ஒரு பலி செலுத்தவோ எதுவுமே முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தனியாக இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம கூட யாரும் பேச இல்லையே, நம்மளோட உறவாட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையாக அந்த இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பலியின் மூலமாய் அவனையும் தன்னுடைய அந்த பாளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கான பலி தான் இந்த பலி. அதில் என்ன வருது அப்படின்னா 3வது வசனம், சுத்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கிற சுத்தமான இதுக்கு முன்னாடி உள்ள பலிகள்லாம் ஜனங்கள் ஆசாரியனிடத்தில் பலியை கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் தெளிவாய் தனித்தனி நபருக்கு இதை நம்மளோடையும் கம்பேர் பண்ணலாம். தனித்தனி நபரோடு எப்படி நம்மளோடு இடைப்படுகிறான்னு பார்த்தோம்னா ஆசாரியன் வந்து எங்கே வரார் அப்படின்னா வெளியே வந்து நிற்பார். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் 3வது வசனத்தில் பார்த்தோம்னா ஆசாரியன் வந்து எங்கே வராருன்னா அவங்க இடத்துக்கு போகிறார். அந்த ஆசாரியன் யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் நமக்காக நம்மளுடைய இடத்திற்கு அவர் வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மோடு பேசி நம்மளை வந்து அவரோட சொந்த பிள்ளையாய் மாற்றுகிறார். ஆசாரியன் எல்லா பலிகளும் நல்லா இதில் ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம்னா ஆசாரியனை நோக்கி தான் எல்லா ஜனங்களும் கடந்து வருவார்கள். எல்லா பலிகள் பஸ்கா எல்லாமே நல்லா வாஸ்து பார்த்தோம்னா ஆசாரியனை நோக்கி. ஆனால் தனிப்பட்ட ஒருவனுக்காக தனிப்பட்ட எல்லாருடைய தேவைகளுக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் தான் நம்மளோட இருக்கிறார். மனுஷங்கள் கைவிடலாம், சொந்த பந்தங்கள் கைவிடலாம், ஆனால் ஆசாரியன் பிரதான ஆசாரியன் நமக்காக வெளிப்படுறார். அந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த குஷ்டரோகத்தில் உள்ள மனுஷனை கூப்பிட்டு வந்து எதெல்லாம் கொண்டு வர சொல்கிறார் அப்படின்னா ஒரு 5 காரியங்களை சொல்கிறார். 4வது வசனம் வாசிக்கலாம். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். 5 காரியங்கள். முதல் காரியம் சுத்தமான 2 குருவி, அடுத்தது கேதுரு கட்டை, 3வது சிவப்பு நூல், 4வது ஈசோப்பு, 4வது 5வது என்னன்னா ஒரு மண்பாண்டம். இதையெல்லாம் ஆசாரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த தோல் வியாதி உள்ள மனுஷன் அந்த குஷ்டரோகியான மனுஷனை நீ போய் இந்த காரியங்களை எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அந்த மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று அப்படின்னா ஒரு சுத்தமான தண்ணீர். அந்த சுத்தமான தண்ணீர் எதை குறிக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அல்லது பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர் அப்படின்றத இந்த இடத்துல குறிக்கிறது. அப்போது அந்த ஊற்று நீர் வந்து யாரும் தொட முடியாதபடிக்கு அது எப்பொழுதுமே அது வந்து ஊறிக்கொண்டே இருக்கிற அந்த ஊற்று நீரை வந்து எதில் எடுத்துகிட்டு வர சொல்கிறாருன்னா மண்பாண்டம். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த 5 காரியத்தையும் அவர் கொண்டு வரார். சுத்தமான 2 குருவி. அந்த மண்பாண்டத்தை இப்போ யார் கையில் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா ஆசாரியன் கையில் ஒப்படைக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி 6வது வசனம்
உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து ரத்தத்தை தோய்த்து அப்படின்னு போட்டுக்க. ஆறாவது வசனம் அது என்ன அப்படின்னா, ஆசாரியன் இந்த 3 வசனத்தில் வாசித்தோம்னா, ஆசாரியன் அந்த குருவியை கொல்லவே இல்லை, ஊற்று நீரை கொல்ல சொல்லி. 5வது வசனம், பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டங்களில் ஊற்று நீர் மேல் கொல்ல சொல்லி. யாரை கொல்ல சொல்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பாவத்திற்காக லேவியராமத்தில் அவனே கொல்ல சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பலிகள், தகன பலி, போஜன பலி எல்லாத்துலேயும் பார்த்தா ஆசாரியன் தான் எடுத்து இதை அந்த பலியை செலுத்துவார். ஆனால் இந்த ஒரு தனிப்பட்ட வாழ்வியில் உள்ள மனுஷனுக்காக ஆண்டவர் தன்னுடைய கையினால் அவனை கொல்ல சொல்கிறார். அப்போ அந்த மண்பாண்டத்தில் உள்ள சுத்தமான நீர் எப்படி ஆகுது அப்படின்னா, ரத்தம் கலந்த ஒரு தண்ணீராய் மாறுது. அப்போ அந்த கொன்ற குருவியை அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே வச்சு என்ன செய்ய சொல்கிறாரு, அமுக்கி அந்த மேலே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு தண்டு, இந்த 3ஐயும் சேர்த்து கட்டி அதன் மேலே வைக்கப்படுறார். அதுதான் பலி. தனிப்பட்ட முறையில் தேவன் அவனுக்காக கொடுக்கப்பட்ட பலி. அந்த கேதுரு கட்டை அப்படின்னா, இப்போது நம்ம வீடுகளில் நிலைக்கால்கள்லாம் தேக்கு மரக்கட்டில் தான் நம்ம செய்வோம். ஏன்னா அது ஒரு 100 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இந்த கேதுரு கட்டை அப்படின்னா 800 வருஷம் ஆனாலும் அந்த மரம் அந்த மரத்தினால செய்த எந்த பொருளும் என்ன ஆகாதுன்னா சேதமாகாது. அதனால தான் ரோமர்கள் சிலுவையை செய்யும் பொழுது அந்த கட்டையை சூஸ் பண்ணாங்க. அந்த கட்டை எதுலேயும் வருது அப்படின்னா, ஆசாரியன் பலி செலுத்துகிற அந்த கட்டை மேலே தான் பலி செலுத்துவாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, ஆடு மாடு இதெல்லாம் பலியிடும் பொழுது சுகந்த வாசனை வராது. அது என்ன வாசனை வரும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ ஒரு பெனோ ஸ்மெல்லு நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பலிகள் வெட்டப்பட்டு அந்த இடத்துல எரிக்கப்படும். தகன பலி அப்படின்னா சாம்பலாக தான் நம்ம எடுப்போம். அப்போ அந்த சாம்பலாய் வருவதற்கு இந்த தகன பலி கட்டை எதுனா கேதுரு கட்டை. அவ்வளோ மிருகங்கள் எரிந்தாலும் இந்த தகன பலியில் உள்ள அந்த கேதுரு கட்டையில் உள்ள மனம் அதை அமுக்கி அதை ஒரு சுகந்த வாசனையாய், ஒரு நற்கந்த வாசனையாய் அது வெளியே கொண்டு வரும். அவ்வளோ பலிகள் செலுத்தினாலும் இந்த 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 கட்டையில் உள்ள ஸ்மெல் எல்லா காரியங்களையும் அமுக்கிடும். அதே தான் நம்மளுடைய நம்ம ஆண்டவர் நமக்காக சிலுவையில் பலியான பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா குணத்தையும் மாற்றி நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளையாய் ஒரு சுகந்த கனியாய் நம்மளை மாற்றியிருக்கிறார். இந்த 3ஐயும் சேர்த்து அந்த கொல்லப்பட்ட அந்த தண்ணீரில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு குருவியை உள்ளே வச்சு இதுக்கு மேலே இருக்கிறப்ப அந்த தண்ணி முழுவதும் ரத்தமாய் மாறும். அந்த இன்னொரு குருவி, 2 குருவியில் ஒரு குருவி கொல்லப்பட்டாயிற்று. இன்னொரு குருவி, அந்த ஒரு குருவி கொல்லப்பட்டது இதில் ஆண்டவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குருவி கொல்லப்பட்டது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவருடைய மரணத்தை குறிக்கிறது. இதற்கு முன்னாடி எல்லா பழியுமே அவர் இப்படியெல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் லேவியாராகமம் 13ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம தியானித்து பார்த்தோமானால் அவர்கள் அந்த பலியை எப்படி அதில் நிறைவேற்றினார் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் அந்த 14ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் 2 காரியத்தை அதில் செய்கிறார். ஒரு காரியம் என்னென்னா, ஒரு குருவி மறிக்கிறது. அந்த 2வது குருவி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தண்ணீர் ரத்தம் தோய்ந்த தண்ணீரில் மூழ்கி அதில் என்ன செய்கிறாங்கன்னா பறக்க விடுறாங்க. அதை பறக்கிறதுக்கு எதற்கு அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துகிறது. இந்த ஒரு காரியத்தில் இப்போ ஒரு குடும்பமாக செய்யும் பொழுது உள்ள பலிகள் வேறு, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய பலி வேறு. அது ஆண்டவர் நமக்காக இதில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். நான் உனக்காக தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பலியாயிருக்கிறார் அப்படின்றத ஆண்டவர் இதில் தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார். அந்த குருவி பறக்கும் பொழுது எல்லா இதுலேயுமே எந்த ஒரு ஆசாரியத்தை கொண்ட வந்த ஒரு பலியும் வெளியே உயிரோடு போனதாகவே ஆண்டவர் குறிக்கப்படலை. இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் குறிக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு மனிதனு அவர் எவ்வளவாய் நேசிக்கிறார், குடும்பமாய் அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போது இதை நம்ம ஒவ்வொரு நாளும்
இன்னைக்கு மாத்திரம் அந்த 40 நாட்கள் மாத்திரம் அவரை வந்து நம்ம வந்து அந்த 40 நாட்கள் மட்டும் எப்பொழுதுமே அவர் சமூகத்தை தேடாதபடி 365 நாட்களும் அவரையே இந்த சிலுவையை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அவர் வந்து சிலுவையில் நமக்காக என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி லேவியராமத்தில் அதையோடு ஒரு 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 அடுத்து அதை வந்து வேறுபடுத்தி ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து இப்போ 34 நாட்களும் வந்து ஆண்டவர் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு இதை வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறார். பலின்ற ஒரு தலைப்பு ஆண்டவர் கொடுத்து நம்ம உசிலம்பட்டி மக்கள் வந்து இன்னும் ஆண்டவர் அறியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகள் ஒரு ஆள் பேசினதை இன்னொரு ஆள் பேச முடியாது. அதே மாதிரி 34 நாட்களும் ஆண்டவர் வந்து இந்த பலியை குறித்து பேசிக்கிறார். இன்றைக்கி என்ன நம்மளோட பேசிக்கிறார்னா, நம்மளோட தனிப்பட்ட வாழ்வு எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தாலும் சரி மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த தோல்வியாதி உள்ள மனுஷன் வந்து உள்ளே வரவே முடியாது. அவன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் வந்து நீ இதை மாற்றி என்னுடைய திரும்ப அந்த பாளையத்துக்கு வா, உள்ளே வந்து என்னோட நீ வந்து தொடர்ந்து அந்த பாளையத்தோடு பயணம் செய் அப்படின்னு சொல்கிறது தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்காக சொல்லி காட்டியிருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலும் நாம் அவருடைய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் மனுஷங்கள்கிட்ட மேக்ஸிமம் இந்த காலத்தில் ஷேர் பண்ணாமல் நாம் அவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் வந்து அந்த மலை பிரசங்கத்தில் சொல்வார், நீ எந்த அளவுக்கு உன் அரை கதவை பூட்டி என்னிடத்துல செய்கிற அந்த காரியத்துக்கு ஆண்டவர் வந்து வெளியரங்கமாக பதிலளிக்க ஆவலுள்ளவராக இருக்கிறார். தயவுசெய்து இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். என்ன அப்படின்னா, அந்த 40 நாட்கள் மட்டும் நான் உம்மோடு இல்லாதபடி 365 நாட்களும் உடைய சிலுவையை குறித்ததான காரியங்களை நான் இனிமேல் வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்மிலும் நம்மளுடைய உள்ளான மனுஷனிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் நம்மளுடைய எல்லா காரியத்திலும் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இதை தான் அந்த 14ஆம் அதிகாரம் நாங்கள் நிறைய காரியத்தை வந்து நான் அண்ணன் சொன்ன ஒரு 10 நாளைக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் யோசித்துக்கிட்டே இருந்தோம் எதை குறித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் 2-3 இதை வந்து யோசித்துக்கிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க தான் இதை வந்து ஒரு நைட்டில் மெசேஜை கேட்டுட்டு இதை குறித்து நீ எடு அப்படின்னு சொன்னாங்க. இதை குறித்து நான் எடுக்கிறப்போ காலையில் வரைக்கும் எனக்கு ஒரே பதற்றம். இதை எப்படி கரெக்டாக நம்ம பேசிடுவோமா, இல்லை பேசாமல் அதை அவங்கள கூட நான் எடுக்க சொன்னேன், நீங்கள் கூட இந்த காரியத்தை எடுங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறப்போ உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஃபீல். ஏன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒவ்வொரு வார்த்தையோடு என்னோட இருந்ததை நான் வந்து இந்த இடத்துல நிற்கும் பொழுது உதவி செய்தார். இதே போல் அடுத்த வருஷம் இனி வர்ற நாட்கள் போய் அடுத்த வருஷம் இதில் செய்தி கொடுக்காதவங்க கண்டிப்பாக ஆண்டோடைய நாமத்தை இதை நாம் தியானிக்க ஒவ்வொரு வார்த்தையும் அதை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் அந்த 14ஆம் அதிகாரம் எத்தனையோ தடவை நம்ம வாசித்து கடந்து செல்வோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம அதை வாசிக்கும் பொழுது ஒரு 4 வசனத்தில் இவ்வளோ ஆவியானவர் நமக்காக அதை வந்து கொடுத்துருக்குறாது அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இவ்வளோ தூரம் அதை வந்து தியானிக்கிறப்போ இன்னும் அவருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள எதுவாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினம் சிலுவை பற்றி யோசித்து அதன் மூலமாய் நம்ம கடந்து நம்மளை இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. நீர் ஒவ்வொரு தனி மனிதனோடு எவ்வளவாய் உறவாடுகிறீர் என்பதை கர்த்தாவே நீர் தெளிவாக எங்களோட பேசுனீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் அதன்படி நடக்க நீர் ஆவியானவர் துணை செய்வீராக. எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.